திருச்செந்தூர் முருகன் கோயிலில் செல்போன் தடை தீவிரம். நவீன இயந்திரங்கள் மூலம் சோதனை செய்த பின்னரே பக்தர்களுக்கு அனுமதி. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் ஆன்மீகம் மற்றும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்கி வருகிறது. இக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கின் உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை முழுமையாக செயல்படுத்தும் விதமாக இன்று முதல், அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் செல்போன் தடை விதிமுறைகள் மேலும் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசை ஆகிய அனைத்து வழிகளிலும் ஸ்கேனர் மிஷின்ஸ் வைக்கப்பட்டுள்ளன. தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் இந்த இயந்திரங்கள் மூலம் முழுமையாக பரிசோதிக்கப்பட்ட பின்னரே கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கோவில் பணியாளர்களும் காவல்துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்கள் தடையையும் மீறி கோவிலுக்குள் செல்போன் கொண்டு சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்று கோவில் நிர்வாகம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.